40 இடத்தை விடுங்க. இந்த 4 இடங்கள் ரொம்ப முக்கியம். எடப்பாடி போட்ட ஸ்கெட்ச். தூண்டிலில் சிக்கும் மீன். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் 40 இடங்களில் முக்கியமான 4 இடங்களை கைப்பற்ற அதிமுக தீவிரமாக முயன்று வருகிறதாம். லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் போட்டியிடும் கட்சிகள் பெரும்பாலும் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டனர். தேர்தல் பணிகள், பிரச்சாரங்கள் தொடங்கிவிட்டன. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, நாம் தமிழர் என்று 4 முனை போட்டி தேர்தலில் நிலவுகிறது. இந்த நிலையில்தான் சில இடங்களில் அதிமுக 2ஆம் இடத்திற்கு வரும். கண்டிப்பாக அதில் சந்தேகம் இல்லை. சில இடங்களில் அந்த கட்சி 3ஆம் இடத்திற்கும் செல்லும் என்று அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக பாஜக மோதல் காரணமாக அந்த கூட்டணி முறிந்தது. இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி அப்போது அளித்த பேட்டியில், இனிமேல் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது. பாஜக கூட்டணி என்பது இனி நடக்காது. 2024 லோக்சபா தேர்தலில் அவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம். அதேபோல் 2026 சட்டசபை தேர்தலிலும் கூட்டணி வைக்க மாட்டோம். எங்கள் கூட்டணி மொத்தமாக முறிந்துவிட்டது என்றார். அதன்பின் இந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக தனியாக கூட்டணி அமைத்தும் பாஜக தனியாக கூட்டணி அமைத்தும் தேர்தலை சந்திக்கின்றன. களத்தில் அதிமுக, பாஜக தலைவர்கள் இடையே கடும் வார்த்தை போர் நடக்கிறது. பல்வேறு மேடைகளில் முன்னாள் முதல்வர் அதிமுகவின் மறைந்த ஜெயலலிதாவை பிரதமர் மோடி நினைவு கூர்ந்து பேசினாலும் கூட அதிமுக, பாஜக என்னவோ தேர்தல் களத்தில் மோதிக்கொண்டுதான் இருக்கின்றன. அதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் சந்திக்கும் இந்த லோக்சபா தேர்தல் பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. இந்த தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் 40 இடங்களில் முக்கியமான 4 இடங்களை கைப்பற்ற அதிமுக தீவிரமாக முயன்று வருகிறதாம். இரட்டை இலை போட்டியிடும் 34 இடங்களில் அதிமுக 2 இடங்களில் நிச்சயம் 3ஆவது இடத்திற்கு செல்லும் என்று கள நிலவரம் தெரிவிக்கின்றதாம். கன்னியாகுமரி, தேனி, இன்னும் 5 இடங்களில் அவர்கள் 3ஆவது இடத்துக்குச் செல்லும் வாய்ப்புகள் கொஞ்சம் உள்ளன. வேலூர், தருமபுரி, கோயம்புத்தூர், ராமநாதபுரம், திருநெல்வேலி, மீதமுள்ள 27 இடங்களில் அதிமுக நிச்சயம் முதல் 2 இடங்களை பிடிக்கும். மேலே பட்டியலிடப்பட்டுள்ள 5 இடங்களிலும் தேனியிலும் அதிமுக 2ஆவது இடத்தை பெறுவதை உறுதி செய்ய தற்போது எடப்பாடி பழனிசாமி கடுமையாக உழைத்து வருகிறாராம். இந்த 6 இடங்களில் அதிமுக 2ஆவது இடத்தை பிடித்தால் அதிமுக 25 விழுக்காடு வாக்குகளை பெறும். பாஜக வாக்கு சதவிகிதம் 12 விழுக்காடுக்கும் குறைவாக பெறும். இதுபோக அதிமுகவுக்கு 5 இடங்களில் வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் உள்ளது. 1. பொள்ளாச்சி, 2. திருப்பூர், 3. ஈரோடு, 4. கள்ளக்குறிச்சி, 5. விழுப்புரம். இதுபோக திருப்பூர், ஈரோடு, கள்ளக்குறிச்சி மற்றும் பொள்ளாச்சி ஆகிய 4 தொகுதிகளில் எப்படியாவது வெல்ல வேண்டும் என்பதில் அதிமுக உறுதியாக உள்ளதாம். இந்த 4 தொகுதிகளில் எப்படியாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பதில் அதிமுக மிக தீவிரமாக உள்ளதாம்.